வாழ்த்துக்கள். அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் மாமியாரா மருமகளா தான். இந்த பக்கம் குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் மாமியார் தான் பேச வந்திருக்காங்க. 2 இல்லத்தரசிகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பக்கம் குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் மருமகள் என்று பேச வந்திருக்காங்க. பேராசிரியர்கள் 2. முதல்ல குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் மாமியார் தான் என்று பேச வந்திருக்காங்க. பிரியதர்ஷினி சார், ஒவ்வொரு குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு காரணம் இந்த மாமியார்கள் தான் சார். எதுக்குமா அப்படி சொல்றீங்க? போன வாரம் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சார். உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே. அப்பெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியுமா சார்? அப்புறம் என்ன ஆச்சு? சாயங்காலம் என் மாமியாரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்களும் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. உடம்பும் சரியாயிடுச்சு சார். அப்புறம் என்ன? சாயங்காலம் என் வீட்டுக்கார் வரும். என் மாமியார் சொல்றாங்க, உன் பொண்டாட்டி என்னைய பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டு போகாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போறா, நான் அவளை சீப்பாவா போயிட்டேன் அப்படின்ட்டு போட்டு கொடுக்குறாங்க சார். இப்படிப்பட்ட மாமியார் இருந்தா குடும்பத்துல சண்டை வருமா வராதா சார்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை குடும்பத்துல நடக்கிற சண்டைகளுக்கெல்லாம் காரணம் மாமியார் தான் என்னையே யோசிக்க வச்சிட்டீங்க. இப்ப மருமகள் தான் காரணம் பேச வராங்க. நம்ம முனீஸ்வரன் பேசுங்க சார். இப்ப பேசினாங்களா அந்த அக்கா நல்லா தெரியும் சார். போன வாரம் நடந்த சமத்தை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க, அப்படி என்ன நடந்தது? போன வாரம் அந்த அக்கா வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருந்தாங்க. வந்த இடத்துல உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படி என்ன செஞ்சாங்க? உடனே ஒரு காரை பிடிச்சாங்க. அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க டவுனுக்கு போய் இருக்கிறதுலே பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போய் இசிசி இருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் முடிய அத்தனை டெஸ்ட்டையும் எடுத்து 1 வாரம் பெட்ல அட்மிட் பண்ணி நல்லா குணமான அப்பதான் சார் கூட்டிக்கிட்டே வந்தாங்க. ஏன் அவங்களையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாம்ல? இது எந்த விதத்துல சார் நியாயம்? அவங்க அம்மா பத்தவங்க மட்டும் சேர்த்து எங்க அம்மா பத்தவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அதெல்லாம் போகட்டும். சொல்லு சொல்லு. என் பொன்னாட்டி என் வீட்டுக்காரி பண்ற கொடுமையை கேளுங்க. அப்படி இல்லையா பண்ணாங்க? என் வீட்டுக்கு அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்து என்ன செய்யறாங்க? அவங்க வீட்டு சொந்தக்காரங்க யாராவது வந்தா ஆட்டை அடிக்கிறா, கோழி அடிக்கிறா. எங்க வீட்டு சொந்தக்காரங்க யாராவது வந்தா என்னைய போட்டு அடிக்கிறா சார். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்லயும் அப்படிதான்ப்பா. அடுத்ததா குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு எல்லாம் காரணம் மாமியார் தான் பேச வராங்க. பூமிகா பேசுங்கம்மா. சார், எங்க மாமியார் ஒரு சரியான சீரியல் பைத்தியம். காலையில போற டிவியை ராத்திரி 10 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவாங்க. இதனால குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படுதுன்னு சொன்னாலும் கேக்குறது இல்ல. சரி, நம்ம சொன்னதான் கேட்க மாட்டேங்காங்க. பக்கத்து வீட்டு மாமி கிட்ட விட்டு சொல்ல சொன்னேன். அவங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படி என்னமா சொன்னாங்க? நான் ஒன்னும் நாடகம் பாக்குறதுக்காக டிவியை பார்க்கல. ஒவ்வொரு நாடகத்திலும் வர்ற மாமியார் தன் மருமகளை எப்படி பேசுறாங்கன்னு நோட் பண்ணி வைப்பேன். என் மருமக கூட சண்டை போடும் போது யூஸ் ஆகும் பாரு, அதுக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மாமியார் வச்சுக்கிட்டு எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? சார், என்னமோ மாமியார் மட்டும்தான் சீரியல் பாக்குற மாதிரியும் இவங்க டிவி பாக்குற மாதிரியும் இவங்க எல்லாம் டிவியே பார்க்காத மாதிரில பேசுறாங்க. சார், நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போவேன். நாங்க மட்டும் என்ன 10 மணிக்கா போறோம். பேசுங்கப்பா. உள்ள 3 முடிச்சுங்க சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் கதவை போட்டு தட்டுன்னு தட்டுவேன், திறக்க மாட்டாளே. கதவை போட்டு தட்டுன்னு தட்டுவேன், திறக்க மாட்டாளே. நான் டிவியில விளம்பரம் போடும்போது தான் சார் வந்து கதவையே திறந்து விடுவா. அந்த 3 முடிச்சு நாடகத்திற்கு மதிப்பு கூட இந்த 3 முடிச்சு போட்ட புருஷனுக்கு இல்லையே சார். 2 நாளைக்கு முன்னாடி இதை விட கொடுமையான ஒண்ணு நடந்தது. அப்படி என்னப்பா நடந்தது? எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அவங்க வீடு நினைச்சு எங்க வீடு சேர்ல வந்து உட்காந்துருக்கான். என் வீட்டுக்காரியும் சீரியலை பார்த்துட்டு நான் தான் உட்காந்துருக்கேன்னு நினைச்சு அவனுக்கு டீ போட்டு கொடுத்துருக்கா. அவனும் குடிச்சிட்டு போயிட்டான் சார். இந்த மாதிரி சம்பவம் எங்க வீட்லயும் நடந்துச்சு. இந்த டிவில தெய்வ மகள்னு ஒரு சீரியல் போடுறாங்கல்ல, ஆமா சார். அதை போட்டாங்கன்னா போதும் என் வீட்டுக்காரர் டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துருவா. அப்படிதான் ஒரு நாள் அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் மகன் உள்ள இருக்கிற ஐயோ வலிக்குதுன்னு கத்துறா. என்னன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா பிளேடை வச்சு கையில அறுத்துக்கிட்டா. என் முன்னாடி திரும்பியே பார்க்கலாம். நான் பேண்டேஜ் எல்லாம் ஒட்டிட்டேன். பிறகு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றா, என்னடி ஒரு சீரியலை கூட உருப்படியா பார்க்க விட மாட்டீங்க, ஏன்னா எரிஞ்சு விழுவுறாப்பா. இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்க வீட்லயும் ஒண்ணு நடந்தது சார். அப்படி என்ன நடந்தது? என் முன்னாடி ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, என்னடி என்னாலே நம்ப முடியல, நீயா இப்படி மாற்றன்னு கேட்டேன் அவன்கிட்ட. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவ சொல்றா, சார் நேத்து ஒரு ஜோக் சொன்னேன், அவங்க அம்மா சிரிச்சு பாதி உசுரும் போயிருச்சுன்னு சொன்னாங்க. அதான் இப்பயும் தொடர்ந்து ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மீதி உசுரும் போகட்டேன்னு. இப்படிப்பட்ட மருமகள் இருக்கும்போது எந்த மாமியா சார் நிம்மதியா இருக்க முடியும்?
ரெண்டு தரப்பு விவாதங்களையும் கேட்ட பின்னது ரெண்டு தரப்புலையும் தப்பு இருக்குன்றது நல்லா புரியுது. இது ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த சண்டை சச்சரவுலாம் வராது. அதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? என்ன சார்? இந்த புற்றீசல் போல தோண்டிக்கிட்டு இருக்க முதியோர் இல்லங்கள் தான். நம்மளை பெத்து வளர்த்து எடுத்த தாய் தந்தை யாரா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இப்போ அதுக்கு ஒரு கவிஞர் சொல்றாரு, வீட்டின் பெயர் அன்னை இல்லம், ஆனா அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். இன்னொரு கவிஞர் சொல்றாரு, நான் உன்னை சுமந்தேன் என் கருவறையே, நான் இருப்பதற்கு ஒரு இருட்டறை கூட இல்லையா உன் வீட்டில் அப்படின்னு இன்னொரு கவிஞர் அவங்க அம்மா சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? நம்ம நம்மளை பெத்து எடுத்து வளர்த்த தாய் தந்தையாரை பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. என கூறி எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.